நட்பு குறித்து நான் ஆற்ற இருக்கின்ற உரையினை செவிமடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற உங்களையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். நட்பு என்பது மனித வாழ்வில் மிகவும் உன்னதமானது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய அடிமனத்தின் சுவடுகள் என்ற நூலில் நட்பெனப்படுவது யாதெனின் என்ற ஒரு கட்டுரையை வடித்திருக்கிறேன். அந்த கட்டுரையை இப்படித்தான் தொடங்குகிறேன். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்பற்ற வீணை மாதிரி. நரம்பற்ற வீணைக்கும் விறகு கட்டைக்கும் வேறுபாடே கிடையாது. எனவே நரம்புள்ள வீணைதான் நம் இதயத்தை ஈர்க்கக்கூடிய இசையினை வழங்கும், இன்பத்தை அளிக்கும். நட்புள்ள வாழ்க்கைதான் நம்முடைய வாழ்வில் எல்லாவிதமான வளங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். நட்பு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு ஒன்று சொல்கிறேன். 1330 அருங்குறட்பாக்களில் மனித வாழ்வுக்கு தேவைப்படுகின்ற அத்துணை அறக்கருத்துக்களையும் சுருக்கமாகவும் செறிவாகவும் ஆழமாகவும் வழங்கியிருக்கிற வள்ளுவன் வார்த்தை சிக்கனம் கொண்டவன். அதனால்தான் 1.25 அடியில் 7 சீர்களில் ஒரு கருத்தை மிக தெளிவாக அவன் எடுத்துரைத்தான். அப்படி பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி சிற்பம் போல் வார்த்தைகளை வழங்கிய வள்ளுவன் வாழ்வில் மனிதனுக்கு மிக முக்கியமானவை இவை என்பதை உணர்த்த வேண்டும் என்றால், ஒன்று உடன்பாட்டு முறையிலும் அடுத்து எதிர்மறையிலும் கருத்தை வழங்குவார். கல்வி மனிதருக்கு மிக முக்கியமானது. எனவே கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த விரும்புகிற வள்ளுவன் கல்வி என்ற தலைப்பில் ஒரு அதிகாரம் அமைத்து 10 குறட்பாக்களை வழங்கியிருக்கிறான். அத்தோடு அவன் சென்று விடலாம். கல்வி கற்பது எவ்வளவு முக்கியமானது, கல்வியின் மூலம் மனிதன் பெறக்கூடிய பயன்கள் யாவை என்பனவற்றை விளக்குவதற்கு ஒரு அதிகாரத்தை அமைத்து 10 குறட்பாக்களை வழங்கிய வள்ளுவன் உடன்பாட்டு முறையில் சொன்னான். அடுத்து எதிர்மறையில் கல்லாமை என்று ஒரு அதிகாரத்தை அமைக்கிறான். இந்த கல்வியை நீ பெறாமற் போனால் நீ என்னென்ன இழப்புகளுக்கு ஆளாவாய், இந்த உலகம் உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தும். ஒரு பக்கம் கல்வியினால் பெறக்கூடிய சிறப்பு, இன்னொரு பக்கம் கல்லாமையினால் வரக்கூடிய இழப்பு. இரண்டையும் வள்ளுவன் வகுத்து தருகிறான். ஆனால் நட்பு என்று நீங்கள் பார்த்தால் உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையாகவும் 4 அதிகாரங்களை வகுத்திருக்கிறான். நட்பு, நட்பு ஆராய்தல் என்று உடன்பாட்டு முறையில் 2 அதிகாரங்களில் 20 குறட்பாக்களை கொடுக்கிறான். கூடா நட்பு, தீ நட்பு என்று வேண்டாத நட்பை விளக்குவதற்கு 2 அதிகாரங்களை பயன்படுத்துகிறான். 40 குறட்பாக்களில் இந்த நட்பை விரிவாக ஆய்வு செய்கிறான் வள்ளுவன். அவ்வளவு முக்கியமானது நட்பு.
இந்த நட்பு என்ற சொல் தமிழிலே எப்படி பிறந்தது என்று பார்த்தால், நல் என்பதன் அடிப்படையில் இருந்துதான் நட்பு என்ற வார்த்தை வடித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நல் என்றால் நெருக்கம். நெருக்கம்தான் நட்புக்கு மிக முக்கியம். நல்லை அடிப்படையாக வைத்து நட்பு பிறந்தது என்றும் சொல்வார்கள். நண்ணுதல் என்பதை வைத்து நட்பு என்ற பதம் பிறந்தது என்றும் சொல்லுவார்கள். நண்ணுதல் என்றாலும் நெருங்குதல் தான். எனவே நெருக்கத்தை ஒருவருக்கு ஒருவர் இடையே உருவாக்கக்கூடியது நட்பு. நட்பு சிறந்ததா காதல் சிறந்ததா என்று ஒரு பட்டிமன்றம் போடலாம். நீங்கள் மேலெழுந்த வாரியாக யோசித்து பார்த்தால் காதல்தான் சிறந்தது என்று ஒரு முடிவிற்கு வருவீர்கள். ஆனால் காதலை விட நட்புதான் உயர்வானது, உன்னதமானது, அழிவற்றது என்று இயேசு பிறப்பதற்கு முன்பு, வள்ளுவன் திருக்குறளை வழங்குவதற்கு முன்பு, ஆதி சிந்தனையாளர்களில் சாக்ரட்டீஸின் சீடனாக உருவெடுத்த பிளாட்டோ சொல்கிறான், காதல் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடியது. அது இயல்பானது, இயற்கையானது. அதில் ஒன்றும் வியப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் நட்பு என்பது ஓர் ஆணுக்கும் உருவாகக்கூடியது. அது அழிவற்றது, அது எல்லையற்றது, அது புனிதமானது, காதலை விட எல்லா வகையிலும் தூய்மையானது என்று அடுக்கிக் கொண்டே போகிறான் பிளாட்டோ. நண்பர்களே, நட்பு என்று பார்க்கிற பொழுது ஓர் ஆணும் கொள்ளக்கூடியது ஒரு வகை நட்பு. ஒரு பெண்ணும் கொள்ளக்கூடியது இன்னொரு வகை நட்பு. இது ஆண்பாலுக்கிடையே உருவாகக்கூடிய நட்பு, அது பெண்பாலுக்கிடையே உருவாகக்கூடிய நட்பு. பால் கடந்து ஆணும் பெண்ணும் சரீரம் துறந்து ஆன்ம நிலையில் உணர்வுகள் ஒன்றி அன்பு செலுத்தக்கூடிய நட்பும் இருக்கிறது. எனவே நட்பு 3 வகையாக மக்கள் இனத்திடையே காணப்படும். ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் செலுத்தக்கூடிய நட்பு என்பது ஒன்று என்றேன். அதற்கு 1000 சான்றுகளை சொல்லலாம். ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் பெறக்கூடிய நட்புக்கும் 1000 சான்றுகளை சொல்லலாம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஏற்கனவே அழியாத அன்பினை இந்த உலகத்தில் செலுத்தி அமரத்துவம் கண்ட சிறப்பான ஒரு நிகழ்வையும் உங்களுக்கு என்னால் சுட்டிக்காட்ட முடியும். நட்பின் அவசியம் என்ன? முதலில் உங்களுக்கு ஒன்றை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நட்பு, தோழமை இரண்டுக்கும் வேறுபாடு உண்டா இல்லையா? இவர் என்னுடைய நண்பர், இவர் என்னுடைய தோழர், அவர் என்னுடைய கூட்டாளி. நண்பர், தோழர், கூட்டாளி மூவரும் ஒருவர்தானா என்றால் இல்லை. நீங்கள் நண்பராகவே நண்பரை பார்க்கிறீர்கள், நண்பராகவே தோழரை பாவிக்கிறீர்கள், நண்பராகவே கூட்டாளியை கருதுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நான் விளக்குகிறேன். தோழமை கொள்வதற்கு ஒத்த ரசனை ஒன்று இருந்தால் போதும்.
நான் எதை ரசிக்கிறேனோ, எதில் ஈடுபாடு கொண்டிருக்கிறேனோ, அதே ரசனையும் அதே ஈடுபாடும் இன்னொருவருக்கு இருந்தால் இயல்பாக அவரோடு எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும். அந்த ஒத்த ரசனை தோழமையை உருவாக்கிவிடும். கூட்டாளி என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கூடுவது. எனக்கு ஒரு நோக்கம், அவருக்கும் அதே நோக்கம் என்றால் இருவரும் ஒரு நோக்கத்தில் இணைகிற பொழுது இருவரும் கூட்டாளிகளாகிவிட முடியும். கூட்டாளிகளாவதில் காண முடியாத ஒன்று, தோழமை கொள்வதில் தேட முடியாத ஒன்று நட்பில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த இரண்டை விட நட்பு எங்கே உயர்ந்தது என்றால் அந்த நட்பில்தான் நுணுக்கமான அன்பு இருக்கிறது. தோழமை கொள்வதற்கு ரசனை போதும். கூட்டாளியாக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் போதும். ஆனால் காலம் முழுவதும் நட்பு செலுத்துவதற்கு அன்பு 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 வேண்டும். நான் ஏற்கனவே இதே இடத்தில் கூட சொல்லி இருக்கக்கூடும். தமிழ் இருக்கிறதே, இது போன்று ஒரு அழகான அர்த்தம் செறிந்த மொழி வேறு ஏதாவது இருக்குமா உலகத்தில் என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் தமிழ் அகராதியை எடுத்து பிரித்து பார்த்தால் நார் என்ற சொல்லுக்கு நேரே அன்பு என்று போட்டிருப்பான். பசை என்ற சொல்லுக்கு நேரே அன்பு என்றுதான் பதிவு செய்திருப்பான். நட்புக்கு உயிர்த்தலமாக இருந்து இயக்குவது எது? அன்புதான். நார் எப்படி அன்பாகும், பசை எப்படி அன்பாகும்? நட்பு செலுத்தக்கூடியவர்களை பசைந்தார் என்று தமிழ் பேசுகிறது. நட்பு செலுத்தக்கூடியவர்களை நாரம் கொண்டார் என்று தமிழ் பேசுகிறது. நாரங்கொண்டார் நாரிலிருந்து வந்தது. நாரம் கொண்டார், நார் அன்பு கொண்டார். பசைந்தார் பசையிலிருந்து வருகிறது. பசை அன்பு கொண்டார். நாருக்கும் பசைக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் யோசித்து வார்த்தைகளை வடித்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். நார் எதற்கு பயன்படுகிறது? சிதறி கிடக்கக்கூடியவற்றையெல்லாம் ஒன்றாக எடுத்து கட்டுவது எதுவோ அது நார். வேறுபட்டு பிரிந்து கிடப்பவை எவையோ அவை அனைத்தையும் ஒன்றாக எடுத்து ஒட்டுவது பசை. சிதறி கிடப்பவற்றை கட்டுவது நார், பிரிந்து கிடப்பனவற்றை இணைத்து ஒட்டுவது பசை. அன்பு என்ன செய்யும்? சிதறி கிடக்கக்கூடிய உள்ளங்களை சேர்த்து கட்டும். வேறுபட்டு கிடக்கக்கூடிய உள்ளங்களை இணைத்து ஒன்றாக ஒட்டும். அதனால் நார் என்றாலும் பசை என்றாலும் அன்புதான் என்று தமிழ் பேசுகிறது. அந்த அன்புதான் காதலாகிறது. அந்த அன்புதான் நட்பாகிறது. நீங்கள் அன்பின் முதிர்ச்சியிலேதான் அருள் பிறக்கிறது. அன்பினும் உயர்ந்தது அருள். அன்பினும் குழவி அருள் என்று வள்ளுவன் பேசுகிறான். அன்பு பெற்றெடுக்கிற குழந்தைதான் அருள். அன்பு இல்லாத இடத்தில் ஒரே கணத்தில் அருள் வந்து பூத்து விடாது. அன்பு பூத்து, அன்பு மலர்ந்து, அன்பு கனிந்து, அதற்கு பிறகு அன்பு விரிந்து அருள் பழுக்கும். எனவே முதலில் நாம் அன்பர்களாக வேண்டும், அடுத்து அருளாளர்களாக உயர வேண்டும்.
அன்பற்ற வன்னெஞ்சம் மனிதனை சுயநலத்திலேயே சுருங்கச் செய்து சாகடிக்கும். நீங்கள் பொதுநலச் சிறகு பூட்டி பறக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு தேவை அன்பு. இப்பொழுது யோசியுங்கள், நான் இருக்கிறேன். 26 வயதில் எனக்கு திருமணம் நடந்தது. 26 வயதுக்கு முன்பு நான் என்னவாக இருந்தேன்? இந்த மண்ணில் பிறந்திருக்கிற நாம் அனைவருக்கும் 3 நிலைகள் உண்டு, மறந்து விடாதீர்கள். ஒன்று விலங்கு, இன்னொன்று மனிதன், அடுத்து கடவுள். எங்கோ வானத்தில் மறைந்திருந்து இந்த உலகத்தை நடத்துபவன் கடவுள் என்பதையெல்லாம் விடுங்கள். இந்த உலகத்திலேயே நீ கடவுள் என்று சொன்ன ஒரே மண் இந்திய மண் மட்டும்தான், வேறு எந்த மண்ணும் கிடையாது. இந்திய மண்ணில் மட்டும்தான் நீயே கடவுள், தத்துவமசி. இந்து சமயத்தில் வழங்கப்படுகிற வேதங்களின் சாரம், உபனிஷதங்களில் இறக்கி வைக்கப்பட்ட மகா வாக்கியங்கள் 4. அந்த 4 மகா வாக்கியங்களில் முதன்மையானதும் முக்கியமானதும் இதுதான், தத்துவம் அசி. தத்துவம் அசி என்றால் என்ன? நீ அதுவாக இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? நீதான் கடவுளாக இருக்கிறாய். கடவுள் வேறு, நீ வேறு அல்ல. நீயே கடவுள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நினைத்தால் 2 கலந்து ஒன்றாகிவிட முடியும் என்பதுதான் அத்வைதம். துவைதம் என்றால் 2, அத்துவைதம் என்றால் 2 அற்றது. 2 அற்றது என்றால் 1. எனவே இந்த 1 என்பதுதான் முக்கியம். நாம் அனைவரும் ஒன்று. ஆண் வேறு பெண் வேறு அல்ல. ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் இருப்பதுதான் வாழ்வின் இயற்கை. அதைத்தான் அன்னுரத் தெரிந்த அருட்பெரும் ஜோதி என்று ராமலிங்க வள்ளலார் பாடுவார். ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. அன்னுர என்றால் சார்ந்திருத்தல் என்று அர்த்தம். ஆணை பெண் சார்ந்திருப்பதும் பெண்ணை ஆண் சார்ந்திருப்பதும் தான் முக்கியம். அதனாலதான் சாதாரண காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றிய நூல் என்று போற்றப்படுகிற அன்டு திஸ் லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம், சர்வோதயம் என்று வழங்கப்படுகிற அந்த நூலை வழங்கிய ரஸ்கின் மிக அழகாக சொல்வார். ஆண் இல்லாமல் பெண் இருக்க முடியுமா? பெண் இல்லாமல் ஆண் இருக்க முடியுமா? இன்றைக்கு சில பெண்கள், பெண்ணியம் பேசுகிற பெண்கள், திருமணமே வேண்டாம், ஆணே வேண்டாம். பெண்ணியவாதிகளில் 2 வகை உண்டு. ஒன்று கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம், இன்னொன்று ராடிக்கல் ஃபெமினிசம். கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் என்றால், பழமை பெண்ணியவாதம் என்றால் என்ன? அவள் ஆணை பகைவனாக நினைப்பதில்லை, ஆணை வேறாக கருதுவதில்லை, குழந்தை பெறுவதை விரும்பாமல் இருப்பதில்லை, குடும்பம் கட்டுமானம் அவசியமில்லை என்று புரட்சி செய்வதில்லை. அவள் ஆணை நேசிக்கிறாள், அவள் குழந்தை வேண்டும் என்று விரும்புகிறாள், அவள் தாய்மைக்காக தவம் இருக்கிறாள், அவள் குடும்ப கட்டுமானம் குலைந்துவிடக் கூடாது என்பதிலேயே கருத்தூன்றி காரியமாற்றுகிறாள். ஆனால் அவளுக்கு தேவை ஒன்றுதான், உனக்கு நான் சமம் என்கிற ஒன்றுதான். ஆணுக்கு பெண் அடிமையில்லை என்பதை நீ ஒப்புக்கொண்டால் போதும். நீ ஒரு உயிரி, நான் ஒரு உயிரி, 2 பேரும் சக உயிரிகள். உனக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் எனக்குள்ளும் இருக்கின்றன. எனவே
நான் பாதி நீ பாதி என்று வாழ்ந்தால் போதும். அது கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம். இந்த ராடிக்கல் ஃபெமினிசம் இருக்கிறதே, புதுமை புரட்சியை செய்கிற பெண்ணியவாதம், அது என்ன தெரியுமா? ஆணை தன் பகைவனாக பார்ப்பது. இவனால் தான் நான் ஒடுக்கப்பட்டேன், இவனால் தான் நான் நசுக்கப்பட்டேன், இவனால் தான் நான் அடிமையாக்கப்பட்டேன், இவன்தான் எனக்கு முதல் பகைவன். எனவே இவனை வெறுப்பதுதான் என்னுடைய வேலை. பகை என்ற சொல் வருவதே வெறுப்பு வளர்வதனாலே தான். எனவே வெறுப்பு பகையை வளர்க்கிறது. இந்த வெறுப்பு, ஆண் மீது கொண்ட வெறுப்பு எங்கே போய் முடிகிறது தெரியுமா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடே இணக்கம் கொண்டு இன்புறக்கூடிய லெஸ்பியன் என்று பேசுகிறோமே, அந்த இடத்திற்கு போகிறது. எதற்கும் ஆண் வேண்டாம் என்று. ஆனால் இங்கே ரஸ்கின் சொல்கிறார், அற்புதமான வாசகம். இவற்றையெல்லாம் நீங்களும் மனதில் வைக்க வேண்டும், அவர்களும் மனதில் வைக்க வேண்டும். Each has what the other has not. நீங்கள் எதை பெற்றிருக்கிறீர்களோ அதை அவர்கள் பெறவில்லை. அவர்கள் எதை பெற்றிருக்கிறார்களோ அதை நீங்கள் பெறவில்லை. அப்படி என்றால் நீங்கள் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் முழுமையுறவில்லை. ஆண் இல்லாத பெண் முழுமையானவள் இல்லை, பெண் இல்லாத ஆண் முழுமையானவன் இல்லை. Each has what the other has not. Each completes the other and is completed by the other. உன்னிடம் இல்லாதது அவர்களிடம் இருக்கிறது, அவர்களிடம் இல்லாதது உன்னிடம் இருக்கிறது. இருவரும் இணைந்து விட்டால் முழுமை வந்து சேர்ந்து விடுகிறது. அதுதான் ரஸ்கின் சொன்னது. இந்த முழுமை வந்து சேருவதற்கு எது வேண்டும்? அன்பு வேண்டும். இருவர் இதயங்களுக்குள்ளே இணைப்பு வருவதற்கு எது வேண்டும்? அன்பு வேண்டும். இங்கே நட்புக்கு எது வேண்டும்? அன்பு வேண்டும். ஏன் காதலை விட நட்பு உயர்ந்தது? ஏன் எல்லா உறவுகளையும் விட நட்பு உயர்ந்தது? எந்த உறவிடமும் வெளிப்படுத்த முடியாத இருதய ரகசியத்தை, இறக்கி வைக்க முடியாத இருதய பாரத்தை இறக்கி வைப்பதற்காக நாம் தேர்ந்து கொள்ளுகிற ஒரே உறவு நட்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாயிடம் சொல்ல முடியாததை ஒருவன் மனைவியிடம் சொல்வான், மனைவியிடம் கூட சொல்ல முடியாததை சொல்வதற்கு ஒரு இடம் தேடுவான். அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடியவன் தான் நண்பன். எனவே நட்பு என்பது மிக முக்கியமானது. மனித வாழ்வில் எப்பொழுதும் சொல்கிறேன், எங்காவது ஒரு இடத்தில் எதையாவது இறக்கி வைத்தாக வேண்டும் என்கிற தவிப்பும் துடிப்பும் தவமும் இல்லாத வாழ்வு யாருக்கும் சாத்தியம் கிடையாது. யாருக்கும் சாத்தியம் கிடையாது. நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு வழிப்போக்கன் வழி முழுவதும் சுமந்து வரக்கூடிய தன்னுடைய மூட்டையை முதுகிலே இருந்து கொஞ்சம் இறக்கி வைத்து இளைப்பாறுவதற்கு ஒரு சுமைதாங்கி இருந்தால் நலம் என்று நினைப்பது போலத்தான் நெடிய வாழ்க்கை பயணத்தில் என் இருதயத்திற்குள்ளே என்னை அழுத்தி அழுத்தி என்னை ரணப்படுத்துகிற எத்தனையோ செய்திகளை இறக்கி வைப்பதற்கு ஒரு இதயம் வேண்டும் என்று நினைக்கிற பொழுது கை கொடுப்பதற்கு பெயர்தான் நட்பு. இறக்கி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் இறந்து விடுவோம். ஆண்டன் செக்காவினுடைய அழகான ஒரு கதை உண்டு. உலகத்தின் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்களில் முதலிடத்தில் வைத்து போற்றப்பட வேண்டியவன் ருஷ்ய எழுத்தாளன் ஆண்டன் செக்காவ். இந்த செக்காவினுடைய ஒவ்வொரு சிறுகதையும் அற்புதமானது. ஒரு செக்காவ் கதை சொல்கிறேன், கேளுங்கள். 80 வயதை எட்டி பிடித்து விட்ட ஒரு கிழவன், அவனுக்கென்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே உடைமை ஒரு குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில் ஏறுவோர் இறங்குவோர் தரக்கூடிய காசை வைத்துக்கொண்டு அவன் வாழ்வு நடக்கிறது.
எதை பற்றியும் யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த குதிரை வண்டியில் ஏறுவோர் இறங்குவோர் தந்த காசை வைத்துக்கொண்டு அவன் வாழ்வை நடத்திவிட்டான். 80 வயதை நெருங்கிவிட்டான். திடீரென்று ஒரு நாள் அவனுக்குள்ளே ஒரு நினைவு வந்து அலைக்கழித்தது. 80 வயதை நெருங்கிவிட்டோமே, இனி சாவு எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து சேரலாமே. சாவு வந்து விட்டால் அனாதை பிணமாக விழுந்து கிடப்போமோ? நம்மை கல்லறையில் கொண்டு போய் வைத்து கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு உறவு கூட இல்லாமல் இதுவரையில் வாழ்ந்து விட்டோமே. அனாதை பிணமாகி விடுவோமோ? கல்லறைக்கு கொண்டு செல்வதற்கு ஆள் இல்லாமல் நாயும் நரியும் கழுகும் உண்டே முடித்துவிடக்கூடிய ஒரு கோர நிலைக்கு நம் உடல் வந்து வாய்த்து விடுமோ? யோசிக்க யோசிக்க இருதயம் ரணமாகிறது. அப்பொழுதுதான் தனிமையின் கொடுமை அவனுக்கு புரிகிறது. எப்படியாவது ஒரு உறவை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதையே வேலையாக வைத்துக் கொண்டு எங்காவது ஒரு அனாதை குழந்தை தனக்கு கிடைக்குமா என்று தேடுகிறான். இறுதியில் 12 வயதுள்ள ஒரு அனாதை குழந்தை அவன் கண்ணில் படுகிறான். அவனை பார்த்து இவன் கேட்டான், உனக்கு தந்தை இருக்கிறானா? இல்லை. தாய் இருக்கிறாளா? இல்லை. வேறு உறவு இருக்கிறதா? எதுவுமே இல்லை. அப்படி என்றால் யார் நீ? அனாதை. உடனே இவன் மகிழ்ந்து போனான். மகனே, இன்று முதல் நீ அனாதை இல்லை. இந்த தருணம் வரையில் நான் அனாதையாக இருந்தேன், நீ அனாதையாக இருந்தாய். உன்னை என் மகனாக நான் தத்தெடுத்து விட்டேன். தத்தெடுத்த இந்த தருணத்திலேயே எனக்கென்று உறவாக நீ வந்து உதித்தாய், உனக்கென்று உறவாக நான் வந்து சேர்ந்தேன். இந்த கணத்தில் அனாதைத்தனம் அழிந்து விட்டது. நான் உன் தந்தை, நீ என் மகன் என்று சொல்லி ஆறத் தழுவிக்கொண்டான். அதற்கு பிறகு அவனுக்கு சாவு குறித்து சஞ்சலம் இல்லை. என்று சாவு வரும் என்ற சிந்தனை இல்லை. வரட்டுமே, வந்தாலும் 12 வயது பாலகன் என்னை சுமந்து சென்று கல்லறையில் வைத்து 2 சொட்டு கண்ணீர் விடுவதற்கு ஆளாக இருக்கும் பொழுது நானாக எதற்கு வருந்த வேண்டும்? மகிழ்ச்சியோடு குதிரை வண்டியில் எப்பொழுது பார்த்தாலும் பாடிக்கொண்டே சவாரியை செய்கிறான். ஏறுபவர்கள் இறங்குபவர்கள் எல்லாம் என்னடா இவனுக்கு வந்து சேர்ந்தது, பாடிக்கொண்டே இருக்கிறானே, இவ்வளவு மகிழ்ச்சி இவனுக்கு எப்படி வந்தது என்று அயுற்றார். நண்பர்களே, எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது நாம் நினைக்கிற இடத்தில் தொடங்கி நாம் நினைக்கிறார் போலவே நடந்து நாம் நினைக்கிற இடத்தில் முடிந்து விடுவதல்ல. அப்படி முடிந்தால் அதற்கு பெயர் வாழ்க்கையும் இல்லை. வீசா காண்டேகர் ரொம்ப அழகாக சொல்வார், வாழ்க்கை ஏன் ரம்மியமாக இருக்கிறது, ஏன் நம்ம அனைவரையும் இந்த வாழ்க்கை கவர்ந்து இழுக்கிறது, சாவதற்கு அஞ்சுகிறோமே ஏன்? தத்துவமேதை ஜே கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகாக சொல்வார், சாவு குறித்து மனிதன் ஏன் அச்சப்படுகிறான்? செத்தால் என்ன ஆகும் என்பது குறித்து அவனுக்கு கவலை இல்லை. செத்தால் எதையெல்லாம் இழக்கப் போகிறோம் என்பதனாலே தான் அவன் அச்சப்படுகிறான். ஐயோ, இதை இழந்து விடுவோமே, அதை இழந்து விடுவோமே, மனைவியை இழப்போமே, மகனை இழப்போமே, மகளை இழப்போமே, உறவை இழப்போமே, நட்பை இழப்போமே, தேடி 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 கோடி கோடியாய் குவித்து வைத்த சொத்தை இழப்போமே. அவன் இழக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நினைந்து பார்க்க சாவு அவனுடைய அச்சத்தை கூட்டிக் கொண்டே போகிறது. அம்பானி சாவதற்கு அதிகமாக அஞ்சுவான். ஆண்டி பரதேசி சாவு குறித்து அவ்வளவு அஞ்சவே மாட்டான். காரணம், அவனுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அதனால்தான் திருமூலன் ரொம்ப தெளிவாக 2 வரியில் வாழ்க்கையை விளக்கினான். ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள், மறக்காதீர்கள். ஆசை பட பட
ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. ஆசை பட பட துன்பம், ஆசை விட விடத்தான் இன்பம். இதை புரிந்து கொள்ளணும். எனவே நாம் சாவு குறித்து அஞ்சுவது எதற்காக? எவற்றையெல்லாம் இழக்கப் போகிறோம் என்பதை நினைப்பதனால. இப்பொழுது இவனுக்கு எந்த இழப்பும் இல்லை, அவனுக்கென்று எந்த உடைமையும் இல்லை, எந்த சொத்தும் இல்லை. அவனுடைய ஒரே கவலை அனாதை பணமாகிவிடக்கூடாது என்பதுதான். நான் நேற்று கூட சொன்னேன், ஒவ்வொரு உயிரும் தவம் இருப்பது அடுத்த உயிரிடம் ஒரு அன்பு என்கிற சிறிய வரத்தை பெறுவதற்காகத்தான் சொன்னேன். அதுதான் முக்கியம். அந்த அன்பு நெகிழ்ச்சியில் 2 சொட்டு கண்ணீர் இவன் கல்லறையை நனைத்தால் போதும் என்பதுதான் அவனுடைய ஆசை. அந்த 12 வயது பையன் கிடைச்சிட்டான். அது தருகிற மகிழ்ச்சி பாடிக்கொண்டே போகிறான். அப்படி பாடிக்கொண்டே போகிற ஒருவன் திடீரென்று ஒரு நாள் குதிரை வண்டியில் அழுது கொண்டே சவாரி செய்தான். பார்த்தவர்களுக்கு வியப்பாக இருந்தது. அவனால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த பையனுக்கு திடீரென்று காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சலில் அவன் கண்மூடி விட்டான். இவன் யோசிக்கிறான், சாவு வருவதற்கு சகலவிதமான சாத்தியங்களும் இருக்கிற 80 வயதில் உள்ள என்னை சாவு தீண்டவில்லை. சாவே வருவதற்கு சாத்தியமில்லை. இவன் இருந்து நான் இறந்து எனக்கு ஈமக்கடன் ஆற்றுவான் என்று நினைந்து தேடி தேடி இவனை மகனாக தத்தெடுத்தேனே, அவன் செத்து போய்விட்டான். ஆண்டன் செக்காவ் எழுதுகிறான், இவன் தத்தெடுத்த அந்த பையன் செத்து விட்டான். கிழவன் சமூக வீதியில் மீண்டும் அனாதையானான். மீண்டும் அனாதையானான். இதை அவனால் தாங்க முடியவில்லை. இந்த இருதய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று அவன் துடிக்கிறான். அதுதான் நட்புக்காக நான் சொல்ல வருவது. துடிக்கிறான். யாராவது ஒருவரிடம் இந்த பாரத்தை இறக்க வேண்டும். தவிக்கிறான். இந்த குதிரை வண்டியில் ஏறுவோர் இறங்குவோரிடமெல்லாம் இவன் சொல்லி 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 அழுகிறான். இவன் சொந்த கதையை, சோக கதையை சொல்லி சொல்லி அழுகிறான். ஒருவன் கூட செவி கொடுத்து கேட்டு 4 வார்த்தை ஆறுதல் வழங்கவே இல்லை. ஒருவன் கூட கேட்கவில்லை. காரணம், அவனவனுக்கு அவனவன் சோகம். இதில் அடுத்தவன் சோகத்தை செவிமடுத்து கேட்பதற்கு அவன் தயாராகவும் இல்லை. 4 வார்த்தை ஆறுதலாக வழங்குவதற்கும் எவனும் தயாராக இல்லை. இவன் பார்த்தான், மனிதர்களிடம் சொல்லி பார்த்தான். ஒரு மனிதனும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. எவனும் கேட்காத நிலையில் இந்த இருதய பாரத்தை இறக்கி வைப்பதற்கும் வாய்ப்பில்லை. இருதய பாரத்தை இறக்கி வைக்க முடியாத நிலையில் அந்த இருதயம் ரணமாகி இவனுடைய இருதய துடிப்பே நின்றுவிடும் போல தவிக்கிறான். இந்த இருதய துடிப்பு நீடிக்க வேண்டும் என்றால் பாரத்தை இறக்கியாக வேண்டும். என்ன செய்வது? எவனும் கேட்க தயாராக இல்லை. திடீரென்று முடிவெடுத்தான். குதிரை வண்டியிலிருந்து கீழே இறங்கினான். தன்னுடைய குதிரையின் காதை பிடித்து இழுத்து வாயருகே கொண்டு வந்து தன் சோகம் முழுவதையும் சொல்லி சொல்லி அழுகிறான். சிறுகதை முடிந்து விடுகிறது. அவன் ஏன் அழுதான்? அவன் தன் சோகத்தை குதிரையிடம் சொன்னால் குதிரைக்கு புரியுமா? குதிரை ஆறுதலாக 4 வார்த்தை வழங்குமா? அது கிழவனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் இறக்கி வைத்தாக வேண்டும். இறக்கி வைப்பதற்கு யாரும் இல்லாத போது, கேட்பதற்கு உன்னால் முடியாமற் போனாலும் பரவாயில்லை, நான் இறக்கி விடுகிறேன் என்று அந்த குதிரையிடம் அவன் இறக்குகிறான். செக்காவ் சொல்கிறான், அடுத்தவன் சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லாத உலகம் நரகத்தை விட மோசமானது. நரகத்தை விட மோசமானது. எனவே என்னுடைய இருதயத்தில் உள்ளதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுவான், அழுகைக்கு ஒருவர் வேண்டும், இன்பத்துக்கு இருவர் வேண்டும் என்றான்.
இன்பத்துக்கு இருவர் வேண்டும். நீங்கள் ஒரு இன்பத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு இன்னொருவனை அழைப்பேன். ஆனால் அழுவதற்கு நான் தொடங்கிட்டேன்னா எவனையும் கிட்ட வரமாட்டான். அட போட அவனாண்ட போன எப்பவுமே அழறான், வரமாட்டான். அப்போ அந்த அழுகைக்கு காரணத்தை சொல்லி சொல்லி அழ வேண்டும் என்றுதான் அழுபவன் எவனுமே ஆசைப்படுறான். ஒப்பாரி வைப்பதன் நோக்கம் என்ன? எங்காவது நீங்கள் சாவு வீட்டில் ஒப்பாரி வைத்ததை பார்த்தால் அர்த்தமில்லாமல் வெறும் ஒலியிலா ஒப்பாரி வைக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஓ வெறும் ஒலியிலா ஒப்பாரி நடக்கிறது. அல்லது ஆ என்றா ஒப்பாரி வைக்கிறார்கள். சொல்லி சொல்லி ஒப்பாரி வைக்கிறான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். நண்பர்களே, அந்த இடத்தில் தான் நட்பு தேவைப்படுகிறது. இந்த நட்பு என்பது ரொம்ப உயர்வானது. நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பழமொழியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பார்த்து, உங்களுக்கு நண்பர் யாராவது இருக்கிறாரா என்று கேட்டால், எனக்கா? ஒன்றா இரண்டா, ஒருவரா இருவரா, ஆயிரக்கணக்கில் பார்ப்பவரெல்லாம் எனக்கு நண்பர்கள் தான். பழமொழி என்ன தெரியுமா? எவன் ஒருவன் எல்லாருக்கும் நண்பனாக இருக்கிறானோ அவன் எவனுக்குமே நண்பனாக இல்லை என்று பொருள். எல்லாருக்கும் நண்பன் ஒருத்தன் சொன்னான்னா அவன் கிட்ட கூட நீங்க போகக்கூடாது. அவன் உண்மையில் எவனுக்கு நண்பன் இல்லை. தோழர்கள் 10 பேர் இருக்கலாம் உங்களுக்கு, கூட்டாளிகள் 5 பேர் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இறக்கி வைக்கக்கூடிய நண்பர்கள் ஓரிருவர் மட்டும்தான் இருக்க முடியும். ஓரிருவர் மட்டும்தான் இருக்க முடியும். எல்லாரும் நண்பர்கள் இல்லை. இருக்கிற நண்பர்கள் எதற்கெல்லாம் வருவான்? கடற்கரைக்கு போய் காற்று வாங்கலாம்னு சொன்னா 10 பேர் வருவான். சினிமாவுக்கு போய் நேரத்தை செலவழிக்கலாம் என்றால் 10 பேர் வருவான். சீட்டாடி மகிழலாம் என்றால் 10 பேர் வருவான். டாஸ்மாக்கு போகலாம் என்றால் இன்னும் 10 பேர் கூட வருவான். இப்படி டாஸ்மாக்கு வருபவன், சினிமாவுக்கு வருபவன், கடற்கரைக்கு வருபவன், உட்கார்ந்து பேசுபவன், சீட்டாடுபவன், இவனெல்லாம் நண்பனா? இவனுக்கு பெயர் நண்பனா என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு நட்பே புரியவில்லை என்றுதான் பொருள். நட்பு ஆழமானது, அன்புமயமானது. நட்புக்கு முதல் தேவை என்ன தெரியுமா? சுயத்தை இழக்கணும். சுயத்தை இழக்கணும். என்னை இழந்து அவனிடம் நான் அன்பு செலுத்துகிற போதுதான் நான் நண்பனாக முடியும். எந்த நேரத்திலும் என்னையே நினைத்து, என் நலனையே நினைத்து, என்னை கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் நான் அவனோடு பழகுகிற பொழுது என் நலன்தான் அங்கே முன் நிற்கும். என் நலனை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் அவனோடு நான் பழகுவேன். சுயத்தை இழப்பதுதான் நட்பின் ஆழத்தை அதிகரிக்க செய்யும். டோயிசம் சொல்லும், இழப்பு இல்லாமல் உறவு இல்லை. இழப்பு என்ற ஒன்று இல்லாமல் உறவு இல்லை. நான் எதையும் இழக்க மாட்டேன், ஆனா நீ எனக்கு உறவா இருக்கணும்னா அது உறவே இல்லை. அது சினிமாவுக்கு போவதும், சீட் ஆடுவதும், டாஸ்மாக்கு போவதும் தான் நடக்கும். எனவே நட்பு என்பது ரொம்ப ஆழமானது. இப்ப நான் சங்க இலக்கியத்தில் ஒரு 3 காட்சி, 2 இதிகாசங்கள்ல 2 காட்சி முடிந்தவரை சொல்றேன். நீங்க குறிப்பா நான் சங்க இலக்கியத்தில் சொல்ல விரும்புறேன். இந்த மகாபாரதம் ராமாயணம் தான் கேட்டு 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 சொன்னவன் ஜலிக்கல, கேட்டவனும் ஜலிக்கல. ஆனால் அதனால நன்மை ஏதாவது வந்துதான்னா அதுவும் நடக்கல. அதுதான் எனக்குள்ள வருத்தம். ஆஹா, ராமாயணம் கேட்டாருப்பா, ராமன் ஆயிட்டாரு. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? இப்போ மார்கழி மாதம் இங்கே இருக்கிற பல பேர் கோயிலுக்கு அன்றாடம் போவீங்க. மார்கழி 30 நாளும் கூட கோயிலுக்கு போவீங்க. நான் உங்களிடம் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன்.
இந்த சாம்பல் இருக்க அது உள்ள போய் கருவறையில அந்த கடவுள் மீது விழுந்து வந்தா அது திருநீராகி விடுகிறது. அது எவனும் அப்புறம் சாம்பல்னு சொல்றது இல்லை இல்லையா? அது திருநீர். இந்த தண்ணீர் அது கிணற்றிலிருந்தோ ஆற்றிலிருந்தோ ஒரு குடத்தில் எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள் போகிற போது அது தண்ணீர் தான். அந்த தண்ணீர் இறைவன் வடிவத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு நாம் எடுத்தால் அது என்ன ஆகிறது? தீர்த்தமாகி விடுகிறது இல்லையா? அதை யாரும் தண்ணீர் சொல்வதில்லை. ஐயா கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க என்று யாரும் கேட்பதில்லை. சாமி கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க. தண்ணீர் உள்ளே போனது தீர்த்தமாக வெளியே வருகிறது. சாம்பல் உள்ளே போனது திருநீராக வெளியே வருகிறது. சமைத்த உணவுப் பொருள் அது உள்ளே போனது நிவேதன பொருளாக வெளியே வருகிறது. பிரசாதம் நிவேதனம். ஆனால் நீங்க யாராவது உள்ள போய் மனிதனாக போய் மகானாக வந்தவன் யாராவது உண்டா? யாராவது உண்டா? நான் கேட்கிறேன் சார். நான் உள்ள போகும்போது மனிதனா போனேன், அங்க கடவுளை கண்டேன், திரும்பி வரும்போது மகான் ஆயிட்டேன் சார். உண்டா? யோசிங்க. ஆனா இந்த நட்பு உங்களை மகானாக்கும், நட்பு உங்களை கடவுளாக்கும். காரணம் என்ன தெரியுமா? கடவுளுக்கு சுயநலம் கிடையாது. எந்த கடவுளாவது சுயநலத்தோட கோயில உட்கார்ந்து இருக்க? ஆறு தண்ணீரை சுமக்கிறது தன் தாகம் தீர்ப்பதற்கா? பிறர் தாகம் தீர்ப்பதற்கு ஆறு தண்ணீரை தாங்கி வருகிறது. அதுதான் பொதுநலத்தின் அடையாளம். அந்த தண்ணீரை குடித்து விட்டு ஆறு ஓடுகிற பாதையை ஆக்கிரமித்து அதில் குப்பையை கொட்டி மேடாக்கி வீடாக்கி அந்த ஆற்றையை முடித்து விடுகிறானே, அவன் தான் சுயநலத்தின் அடையாளம். அப்போ பொதுநலம் என்பது என்ன? சுயநலமே இல்லாமல் இருப்பது தானே பொதுநலம். கடவுள் உள்ள உட்கார்ந்துன்னு உனக்காகத்தானே அவர் வரம் கொடுத்துன்னு இருக்காரு. அவர் தனக்காகவே வரம் கொடுத்துக்கினா உட்கார்ந்து இருக்காரு. அப்போ சுயநலம் இல்லாதது இறைமை என்றால் சுயநலம் இல்லாத உறவாகிய நட்பு இறைமை. உன்னை அது இறைவனாக்கும். ரொம்ப ஆச்சரியமானது. நாம தான் சங்க இலக்கியம் எல்லாம் படிக்கிறது இல்லையே. நானும் சொல்லி சொல்லித்தான் பார்க்கிறேன். இன்னும் நாம ஆத்திச்சூடிக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கலையே. அப்புறம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சங்க இலக்கியம் எல்லாம் கவலைப்படாதீங்க. இன்னும் 100 ஆண்டுகள் ஆகட்டும், ஒரு சங்க இலக்கியத்தையும் எவனும் புரட்டி பார்க்க போறது இல்லை. ஆத்திச்சூடி பக்கம் போறது இல்லை. தமிழே பேச போறது இல்லை. ஒட்டுமொத்தமா விட்டுடுவோம் நம்ம. அது நடக்கத்தான் போகுது. அது எதை நினைத்து பாரதி சொன்னானா? மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான். ஆ, இந்த வசை என கெய்திடலாமோ? சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். பாரதி என்னெல்லாம் சொல்றான்? சொர்க்கத்துக்கு போனமாடா நீ? சொர்க்கவாசி ஆகணுமா நீ? சொர்க்கத்தின் சுகம் அனைத்தும் இந்த மண்ணில் பெற வேண்டுமா நீ? உனக்கு நான் வழி சொல்லட்டுமா? தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் நிலை கண்டார். தமிழப்படிடா. தமிழ் தருகிற சுவையை பருகுகிற போது அமர நிலை அடைந்து விடுவாய் நீ சொன்னா. நாம அமர நிலை அடைவதற்கு ஆங்கிலம் தான் வசதியாக இருக்கும்னு முடிவெடுத்து தமிழை மூடி வச்சிருக்கோம். இருந்தாலும் சங்க இலக்கியத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போறேன். எனக்கு உள்ள ஆச்சரியம், நான் சொல்ற 3 நிகழ்ச்சிகளுமே இது ராமாயண மகாபாரதம் வராமலே இந்த நேரம் முடிந்தாலும் கவலை இல்லை. இந்த 3மே நீங்க பார்த்தா ஒரு புலவன் ஒரு அரசன் இருவருக்கும் இடையே ஏற்படுகிற உறவு. வள்ளுவன் சொல்றான், நட்பு எங்க வாழும் தெரியுமா?
இணையர் இவர் எமக்கு. நீங்க இவர் இணையர், இவர் தான் எனக்கு சரியானவர். இவர் இணையர், இணையர் இவர் எமக்கு இன்னார் என நினைத்தால் அங்க நட்பே இருக்காது. இவன் எனக்கு சமமானவன், அல்லது இவன் என்னை விட உயர்ந்தவன், இவன் என்னை விட தாழ்ந்தவன் என்று நினைக்கக்கூடிய இடத்தில் நட்பு செழிக்காது. அரசனவன், இவன் கையேந்தி பரிசில் பெறுகிற புலவன், பரிசில் பெறுவதற்காக செல்லுகிற புலவனும் பரிசை வழங்கக்கூடிய அந்த அரசனும் செய்த அந்த அன்பை, அதுல குறிப்பாக இந்த பாரி கபிலர் நட்பு இருக்க, அதை நான் எத்தனை முறை படித்தாலும் நெகிழ்ந்து போறேன். அப்படி ஒரு அன்பும் அப்படி ஒரு நட்பும் இன்றைக்கு எத்தனை பேரிடம் இருக்கிறது யோசிங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போவோம். இந்த கபிலர் அவர் 10 பாட்டு இருக்கு, 10 பாட்டு 8 தொகை 11 கீழ் கணக்கு நூல்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுல 10 பாட்டுல குறிஞ்சி பாட்டு எழுதினது கபிலர் தான். குறிஞ்சி பாட்டை கபிலர் ஏன் எழுதினார்? பிரகத்தன் என்கிற ஆரிய மன்னனுக்கு தமிழின் சிறப்பை அறிவுறுத்துவதற்காக அவர் எழுதியதுதான் அந்த குறிஞ்சி பாட்டு. அப்படி பார்த்தா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிஞ்சி பாட்டு இப்ப எழுதி ஆகணும். இப்ப கபிலன் வந்தா ஒரு பிரகத்தனுக்காக அவன் எழுதினான். இப்ப அவன் யோசிப்பான், ஐயோ 7 கோடி தமிழனுக்கு 7 கோடி குறிஞ்சி பாட்டு எழுதணும் போல இருக்க, எவனுக்குமே தமிழை பற்றி ஒண்ணுமே தெரியலையே. அந்த பிரகத்தன் தமிழை அறிவதற்காக குறிஞ்சி பாட்டு எழுதினான். புறநானூற்றில் கபிலனுடைய பாடல்களை பார்க்கலாம், குறுந்தொகையில பார்க்கலாம், கலித்தொகையில பார்க்கலாம், நற்றிணையில பார்க்கலாம், ஐங்குறுநூறுல பார்க்கலாம். அப்படி ஒரு புலவன் அவன். குறிஞ்சி பாடுவதில் இணையற்ற புலவன் கபிலன். குறிஞ்சின்னா தெரியும், மலையும் மலை சார்ந்த இடம். அந்த பகுதியினுடைய மலை வளத்தை, மலை காட்சியை, மலை சார்ந்த இயற்கை சூழலை சங்க இலக்கியங்களில் கபிலனை போல் பாடியவன் எவனும் கிடையாது. அந்த கபிலன் பிறந்தது பாண்டிய நாட்டில். அவன் பாண்டிய நாட்டில் திருவாத ஊரில் தான் பிறந்தான். திருவாத ஊரில் பிறந்த அந்த கபிலன் நெஞ்சம் முழுவதையும் பாரியிடம் கொடுத்தான். பாரியினுடைய வள்ளல் தன்மை, பாரியினுடைய வீரம், பாரியினுடைய மனிதநேயம். முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தவன் இல்லையா அவன்? இவன் முல்லை கொடிக்கு ஒரு மூங்கில் கம்பை வச்சு போயிருக்கலாம். இப்ப நீங்க சொல்லுவீங்க அவன் முட்டாள் சார், என்ன மட்டும் அந்த இடத்துல விட்டு இருந்தீங்கன்னா முல்லை கொடி கீழே விழுந்து கிடக்கு, அதற்கு ஒரு கொழு கொம்பு தானே தேவை, ஒரு மூங்கில் கம்பை கொண்டு வந்து குழி தோண்டி நிறுத்தி அதை சுத்தி விட்டு அது தானா இருக்கு. இது என்ன சார் தேரையே கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு தான் நீங்க சொல்வீங்க. ஏன்னா நீங்க யதார்த்தவாதிகள். நீங்க அவன் என்ன நினைத்தான் பாரி, அதுதான் முக்கியம். இந்த முல்லை கொடி கொழுகொம்பு இன்றி வாடி கீழே வருத்தத்துடன் விழுந்து கிடக்கிறது. அதற்கு உயிர் இருக்கிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார் இல்லையா? அதுவும் ஒரு உயிர். இப்ப இந்த உயிரின் துயரத்தை தவிர்ப்பதற்காக தேடி சென்று ஒரு கம்பை எடுத்து கொண்டு வந்து குழியை தோண்டி கம்பை நட்டு மண்ணை நிரப்பி அதற்கு பிறகு இந்த கொடியை அதன் மீது படர விடுவதற்கு உள்ள இடைப்பட்ட நேரத்தில் அதனுடைய துயரம் தொடருமே. கண்ட அந்த தருணத்திலேயே அந்த கொடியின் துயரத்தை தவிர்த்து விட வேண்டும் என்று நினைத்த அன்பின் முதிர்ச்சி தான் தேரையே வச்சுட்டு போயிட்டான். புரியுதா? அவன் ஒன்னும் முட்டாள் இல்ல, மடையன் இல்ல. அன்பின் முதிர்ச்சி, அதுதான் அருள். அன்பு முதிர்ந்தாதான் அருள். அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அன்பு ஒன்றை செய்துவிட்டு பிறகு அவன் என்ன செய்வான்னு எதிர்பார்க்கும். இந்த திருமண வீடுகளில் மொய் எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு?
நம்ம பல பேர் வீடுகளில் மொய் எழுதின அந்த நோட்டு புத்தகத்தை மறக்காம அதை ஏதோ வைரமும் வைடூரியமும் இருக்கக்கூடிய பெட்டி போல அதை ஒரு பெட்டிக்குள்ள வைத்து மூடி வச்சிருப்பான். இப்ப ராமசாமி இவன் வீட்டிற்கு வந்து இவருடைய மகன் திருமணத்தின் போது 100 ரூபாய் மொய் எழுதி போயிருப்பார். அந்த ராமசாமி இப்பொழுது வந்து அவருடைய மகன் திருமணத்திற்கு அழைப்பிதழ் வைத்துவிட்டு போனார். போன அடுத்த கணமே இவன் ஓடி போய் அந்த மொய் புத்தகத்தை தேடுவான். தேடி எடுத்து ராமசாமி இதுல வந்திருக்கிறாரா? முதல் விஷயம், ராமசாமி வந்தாரா? இதை வரிசையா படிக்கிறப்போ ராமசாமி வந்திருக்கிறார். ராமசாமி என்ன செய்தார்? 100 ரூபாய் மொய் எழுதியிருக்கிறார். 100 எழுத நான் பாவி பய அப்படி மனதுக்குள்ள நினைச்சிக்கிறேன். சரி, நாம் அவனுக்கு ஒன்று பிச்சை போடுவோம், 101 எழுதுவோம். இதை போய் எழுதுறான். அப்போ இது என்ன? கடன். 1 ரூபாய் எதுக்கு தெரியாம போட்டாம? வட்டி, குறைந்த வட்டி. அப்போ கைமாறு கருதி செலுத்தக்கூடிய அன்பு ரொம்ப கீழ்மையானது. அருள் என்பது கைமாறே கருதாது. இதை கொடுத்தால் எதை பெறலாம் என்ற சிந்தனையே இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கும். யார் மீது அன்பை செலுத்தி விட்டானோ, யார் மீது நட்பை கொண்டு விட்டானோ, இருப்பதனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த நட்பு. இழப்பு குறித்து கிஞ்சித்தும் கவலையுறாத உள்ளம் உடையதாக இருக்கும் அந்த நட்பு. அந்த நட்பு அருள் நிலைக்கு போ. அததான் இங்க பாரி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான். 300 ஊர்களை பரிசாக கொடுத்தவன் அவன். இல்லை என்று வந்தவர்களுக்கு 300 ஊர்களை பரிசாக கொடுத்தான். அந்த பாரியின் புகழை கேட்டு நெஞ்சி நெகிழ்ந்து பாரியிடம் வந்து சேர்ந்தவன் தான் இந்த கபிலன். வந்து சேர்ந்தான். இந்த ஒரு கவிதை, இந்த ஒன்றை மட்டுமே நீங்க 1 மணி நேரம் கேட்டு விட்டு போனாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். கபிலன் வந்து சேர்ந்தான். கபிலன் எந்த புலவனும் எட்ட முடியாத உயரத்தில் இருந்த பாடிய ஒரு புலவன். அவன் பிறப்பில் பிராமணன். அவனுடைய பெருமையை பற்றி புலன் அழுக்கற்ற அந்தணாளன், புலன் அழுக்கற்ற அந்தணாளன், 5 புலன்களின் மூலம் எந்த அழுக்கும் படியாமல் வாழ்ந்த தூய நெறி கொண்ட புலவன் கபிலன். இதை சொல்றது யார் தெரியுமா? மாரோக்கத்து நப்பசலையார் என்கிற இன்னொரு பெண்பார் புலவர் இந்த அடைமொழியை கபிலனுக்கு கொடுக்கிறார். ஒரு பெண்பார் புலவர் இந்த ஆண்பார் புலவனுக்கு அடைமொழி தரா. யார் இந்த கபிலன்? புலன் அழுக்கு என்பதே இல்லாத அந்த நாள். அந்த நாளன்னா பிராமணன் என்ன அர்த்தம் இல்லை. அந்தனா பிராமணன் அர்த்தம் இல்லை. அந்தணன் என்றால் உயர் ஒழுக்கம் உள்ளவன், சான்றாண்மை மிக்கவன், சிறந்த பண்புகளை சிகரமாக்கி அதன் மீது நிற்பவன், சுயநலமே இல்லாதவன், அடுத்த வேளைக்கு இது தேவை என்று சேர்த்து வைக்காதவன். அதுதான் முக்கியம். ஏன் உஞ்ச விருத்தின்னு வச்சான்? பிச்சாந்தேகின்னு ஏன் வேளா வேளை புறப்பட்டான்? எறும்பு கூட மழை காலத்தில் தனக்கு வேண்டிய உணவை கோடை காலத்தில் தேடி சேமிக்கும். ஆனால் அடுத்த வேளைக்கு இது வேண்டும் என்று நினைக்காத, சிந்திக்காத, சேமிக்காத வாழ்வு உடையவன் எவனோ அவன்தான் பிராமணன். இந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு இங்க எவன்டா பிராமணன் தேடனீங்கன்னா ஒருவனும் பிராமணன் இல்லை. புரியுதா? இப்ப பிராமணனும் இல்லை, சத்திரியனும் இல்லை, வைசியனும் இல்லை. ஆனா சூத்திரனை மட்டும் வச்சிருக்கிறோம் அப்படியே நாம. ஏன்னா இந்த படிநிலை சமுதாயத்தில் மேல பிராமணன், இவன் பிராமணன் நம்ம விட உயர்ந்தவன் சொல்றான். இதை இந்த வைசியன், இந்த சத்திரியன் கேட்டுக்கிறான். இவன் அரசன் ஆனாலும் கேட்டுக்கிறான். ஏன் தெரியுமா? நம்ம தோல்ல இவன் நிற்கிறான், இவன் காலு நம்ம மேல அழுந்தது. இது தேவையான்னு யோசிக்கும் போதே
நம்ம இன்னொருத்தன் தோளில் நின்று நிற்கிறோமே, நம்ம கால் அவன் தோலை அழுத்துதே, அது எவ்வளோ சுகமாக இருக்குது. இந்த சுகம் கிடைக்கிறதுக்கு இதை கொஞ்சம் விட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறான். இவன் அழுத்தினானா, அவன் அழுத்துற பொழுது இந்த சத்தினியை எதுக்காக ஏற்றுக்கொண்டான்? இவன் வைசியன் தோல் மேலே காலை வச்சு அழுத்தின்னு இருக்கானே, அதனால் இவன் விட்டான். வைசியன் என்ன பண்ணான்? அவன் சூத்திரன் தோல் மேலே காலை வச்சு அழுத்தின்னு இருக்கிறதால அவனும் விட்டான். கடைசியில் எவன் பாவி? இந்த சூத்திரன் தான். மேலே நிற்கிற வைசியன், அவனுக்கு மேலே இருக்கிற சத்திரியன், அவனுக்கு மேலே இருக்கிற பிராமணன், 3 பேரையும் சுமந்து 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 அழுந்தி காணாம போயிட்டான். ஆனா நீங்க இப்ப நினைக்கிறீங்க அது தலித்துங்க, அவங்க தாங்க சூத்திரர்கள், நாங்கள்லாம் அப்படி இல்லை. எல்லாம் சூத்திரர்கள் தான். நீங்க நாங்கள்லாம் செங்குந்த முதலியாருங்க, நாங்கள்லாம் யாரும் கிடையாதுங்க, எல்லாம் சூத்திரர் தான். நம்ம அப்படி ஆக்கி வச்சுட்டான். இப்ப அதுக்குள்ள நான் போக வேண்டாம். ஆனால் அந்த நாளன் என்றால் உயர் ஒழுக்கம் நிறைந்த சான்றாண்மை மிக்க நெறியாளன். அவன் இந்த கபிலன். அந்த கபிலன் பாரியிடம் போனான். காரணம், பாரியினுடைய புகழ் மட்டுமல்ல, அவனுடைய வள்ளல் தன்மை, அவனுடைய மனிதநேயம், அவனுடைய வீரம் எல்லாம் அவனை ஈர்த்தது. போனான். அந்த பாரியை பற்றியே திரும்ப 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 பாடி பாடி பரவசம் அடைந்தான் அவன். அந்த பாரியின் மீது ஒரு சிற்றரசன் அவன், ஒரு 300 கிராமங்கள், ஒரு பரம்பு மலை, இதற்குத்தான் அரசன் அவன், ஒரு வேளிர் குல தலைவன் அவன். மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள், அவர்களுக்கு கிடைக்காத புகழ் ஒரு சாதாரண சிற்றரசனுக்கு வாய்த்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாரியினுடைய பெருமை பேசப்படுகிறது என்கிற பொழுது அதை அந்த மூவேந்தர்களாலும் பொறுத்து கொள்ள முடியல. உடனே அந்த மூவேந்தர்களும் இந்த பாரியின் மீது படையெடுக்கிறார். பரம்பு மலையை சுற்றி முற்றுகை இடுகிறார். முற்றுகை பல மாதங்கள் நீடிக்கிறது. பாரி சரணடைவான் என்று பார்க்கிறார்கள். கீழிருந்து ஒரு பொருளும் மேலே போகாத போது பசியால் வாடி வருந்தி சரணடைவான் என்று மூவேந்தரும் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவே இல்லை. காரணம், அற்புதமாக கபிலன் சொல்றான், டேய், பாரியை நீங்கள் முற்றுகையிட்டு 3000 நாட்கள் இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பரம்பு மலையில உழவு தொழிலே செய்ய வேண்டியதில்லை. உழவே இல்லாமல் இங்கே மூங்கில் நெல் இருக்கிறது. உழவே இல்லாமல் இங்கே பலா கனிந்து கிடக்கிறது. நீங்கள் மூங்கில் நெல் இருக்கிறது, பலா இருக்கிறது, வள்ளி கிழங்கு இருக்கிறது, தேன் இருக்கிறது. இந்த 4ம் உழுது பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த 4ம் பரம்பு மலையில் எங்கு பார்த்தாலும் இருக்கிற வரையில் பசி இல்லை. பசி இல்லாத நிலையில் துயர் இல்லை. துயர் இல்லாத நிலையில் ஒரு நாளும் பாரி இறங்கி வந்து உங்களிடம் சரணடைய போவதில்லை. வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்று செய்யலாம். கபிலன் சொல்றான் அந்த மூவேந்தருக்கும், வாளெடுத்து போரிட்டு நீங்கள் பரம்பு மலையை கைப்பற்ற இயலாது, பாரியை வெல்லவும் முடியாது. ஆனால் இந்த பாரியை சரணடைய செய்ய முடியும். எப்படி தெரியுமா? அவன் வள்ளல். 300 ஊர்களை பரிசாக கொடுத்த வள்ளல். இப்பொழுது அவனிடம் இருப்பது எது தெரியுமா? இந்த ஒரே ஒரு பரம்பு மலைதான் என்று பாரியினுடைய உடைமையை கபிலன் சொல்லல. அந்த இடத்துல சொல்றான், நான் ரொம்ப வியந்து வியந்து இதை எழுதும் பொழுதே சிலிர்த்து சிலிர்த்து எழுதினேன். கபிலன் சொல்றான் அவனாண்ட, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர், யாமும் பாரியும் உளமே. பாரிக்கு உண்டான உடைமை பொருள்களில் தன்னை சேர்த்துக் கொள்கிறான் கபிலன். பாரி மட்டும்தான்டா இருக்கான், 300 ஊர்களும் இல்லை, பரம்பு மலை இருக்கு. இதைத்தான் அவன் சொல்லணும். புலவன் என்ன சொல்றான்? யாமும் பாரியும் உளமே. எங்களை நீ அடையணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. யாழ் எடுத்து இசை மீட்டியபடி
இரவலர்களாக வந்து அந்த புரவலன் முன் நில்லுங்கள். விரலியர் புடைசூழ யாழிட எடுத்து இசை மீட்டி பிச்சை கேட்டு இரவலர்களாக நீங்கள் வந்து நில்லுங்கள், அந்த புரவலன் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள். அதைத்தான் மூவேந்தரும் செய்தான். மூவேந்தரும் அப்படி வஞ்சகத்தால் பெற்ற வெற்றிதான் வெற்றி. பாரி கொல்லப்பட்டான், பரம்புமலை கைப்பற்றப்பட்டது. பாரியினுடைய மகளிர் அங்கவை சங்கவை 2 பேர். நான் எத்தனை முறை படித்தாலும் என் நெஞ்சில் ரத்தம் வழியக்கூடிய பாடல் அது. அந்த பாடலை படிக்கிற பொழுதெல்லாம் நான் ஈழ நிலத்தை இணைத்துத்தான் பார்ப்பேன். இந்த ஈழத்தை விட்டு விட்டு எங்கெங்கோ புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களை நான் நினைப்பேன். உங்களுக்கு தெரியாது, உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த ஈழத்து மக்கள் வசதியாக இருக்கிறார்கள், வளமாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுவோம். அந்த மக்களிடம் பேசுகிற பொழுது எங்கள் மண்ணை நாங்கள் சென்று மீண்டும் மிதிக்க வேண்டும், அந்த மண்ணை என்னுடைய பிள்ளைக்கு காட்ட வேண்டும், அந்த மண்ணில் உள்ள கோவிலுக்குள் இருக்கும் கடவுளை தரிசிக்க வேண்டும், மீண்டும் அந்த மண்ணில் சென்று வாழ்வதற்கான வரம் எங்களுக்கு எப்பொழுது வாய்க்கும் என்கிற கவலையோடு தான் ஒவ்வொருவனும் இருக்கான். இருப்பதை இழந்து விட்டு போனவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அங்கவை சங்கவை 2 பேரும் பாடியதாக ஒரு பாடல் புறநானூற்றில் இருக்கு. அங்கவையும் சங்கவையும் இப்ப பாரி கொல்லப்பட்டுட்டான், பரம்புமலையும் பறி போயிடுச்சு. கபிலன் பார்க்கிறான், என்ன காட்சிகள் தெரியுமா? இந்த பாடலை எல்லாம் இனி எந்த காலத்தில் நீங்க படிக்க போறீங்க? கபிலன் சொல்றான், அட பாவி, போற போது ஏன்டா என்ன கூப்பிட்டுன்னு போல நீ? அவன் சாக கிடக்கிற நிலையில் கபிலனும் சாக துணிகிறான். பாரி சொல்றான், இருந்து வான்னா, நீ இருந்து வா, என் 2 குழந்தைகளை அனாதையாக விட்டு விட்டு போறண்டா, அந்த 2 குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டு வருவதற்காக இருந்து வான்னா. இவ்வளவு விளக்கமா அவன் சொல்லல, நீ இருந்து வான்னா. எந்த நண்பனும் நான் டிக்கெட் வாங்கிட்டேன் நீ என் கூடவே டிக்கெட் வாங்கிடுவான்னு சொல்ல மாட்டான். அதனால் அவன் இருந்து வா என்றான். ஆனால் இருந்து வா என்றவன் சொன்னதன் அர்த்தம் என்ன என்று இவன் புரிந்து கொண்டான். 2 பெண் பிள்ளைகளை விட்டு விட்டு போயிருக்கிறான். வறுமை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பெற்றெடுத்த பிள்ளைகள் 2. கன்னிமை கழியாத கோலத்தில் நிற்கக்கூடிய பெண்கள் 2. மனமுடிக்காமலேயே மாண்டு விட்டான் பாரி. அனாதைகளாகிவிட்டார்கள் 2 பிள்ளைகளும். அந்த பிள்ளைகளுக்கு தகுதிமிக்க ஒரு அரசர்களை தேர்ந்தெடுத்து கணவர்களாக மாற்ற வேண்டும் என்று புறப்படுறான். அப்படி புறப்படுகிற பொழுது காலம் ஓடுகிறது. ஒரு பௌர்ணமி நிலவு வானத்தில் தெரிகிறது. இந்த அங்கவையும் சங்கவையும் பார்க்கிறார்கள். இதே பௌர்ணமி நிலவுதானே சென்ற மாதம் வந்தது. சென்ற மாதம் வானத்தில் இந்த பௌர்ணமி நிலவு வலம் வந்தபோது என் தந்தை இருந்தாரே, என் தந்தைக்கு பக்கத்தில் நாங்கள் இருந்து அந்த நிலவை பார்த்து பரவசம் அடைந்தோமே. எங்கள் பரம்பு மலை இருந்ததே, 30 நாட்களுக்கு முன்பு எங்கள் தந்தை இருந்தார், பரம்பு மலை இருந்தது. நாங்கள் அந்த பரம்பு மலை சொந்த மலை, அந்த மலையில் நின்றபடி எங்களை ஈந்தெடுத்த தந்தையின் கரம் பிடித்தபடி பக்கம் ஒருவராக நின்று அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து பரவசம் எய்தினோமே. இன்று அதே நிலவு வந்திருக்கிறதே, ஆனால் எங்கள் தந்தை இல்லையே, எங்களை ஈந்தெடுத்து சுமந்த அந்த மண் இல்லையே. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன், எம் குன்றும் பிறர் கொளா. இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார், யாம் எந்தையும் இளமே.
போன பௌர்ணமியில் தந்தை இருந்தான், மண் இருந்தது. இந்த பௌர்ணமியில் தந்தையை இழந்து நிற்கிறோம், மண்ணையும் இழந்து நிற்கிறோம், தனிமை பற்றி நிற்கிறோம், அனாதைகளாக நிற்கிறோம் என்று அழுது புலம்பிய அந்த பாடல் 4 வரிதான். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார், யாம் எந்தையும் இளமே. 4 வரிதான். 2000 வருஷத்துக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட சோகம், வழிந்த ரத்தத்தின் சுவடு, வாழ்ந்த வாழ்வினுடைய வலி அனைத்தும் அந்த 4 வரிக்குள்ள இருக்கு. இன்றைக்கு நாம் படித்து பார்த்தாலும் தன் உயிருக்கும் மேலாக நேசித்த அந்த பாரியை இழந்த நிலையில் பிள்ளைகள் வாடி கண்ணீர் விடுகிற காட்சியை கண்ட கபிலன் எந்த நிலைக்கு ஆட்பட்டிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். அவன் புலவன் தான். பாரி பாரி என்று பாடி பரிசில் பெற்று அவன் போயிருக்கலாம். ஆனால் அவன் நட்பு செலுத்தினான், உயிருக்கு உயிராக நட்பு செலுத்தினான். அனாதைகளாகிவிட்ட இந்த பிள்ளைகளை காக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடையது என்று நினைத்தான். அவர்களுக்கான கணவன்மார்களை தேடித் தருவது என்று கையை பிடித்துக் கொண்டு புறப்பட்டான். நண்பர்களே, அப்படி அவன் புறப்பட்டான். முதல்ல அவன் விச்சிக்கோன் என்கிற ஒரு சிற்றரசனை போய் பார்க்கிறான். எல்லாம் பாடல்களாக சொல்லிக்கொண்டே போனால் நேரமாகும். விச்சிக்கோன் என்ற சிற்றரசனை போய் பார்த்து, அப்பனே, பாரிய தவிர வேறு எவனையும் வாய் திறந்து பாடாத வாயப்பா இது. எவனையும் பாடியதில்லை கபிலன். பாரி இறப்பதற்கு முன்பு வரை ஒருவனையும் கபிலன் பாடியதில்லை. பாரி இறந்த பிறகு அவன் பாடினான். யாருக்காக? பாரிக்காக, பாரியின் மகளிருக்கு வாழ்வு தருவதற்காக. இந்த விச்சிக்கோனிடம் போய் நின்று பாடுறான், அவனை புகழறான். நீ எப்பேற்பட்ட அரசு, உன்னுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லி, இந்த 2 பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறப்பா, நீ தயவு செய்து திருமணம் செஞ்சுக்க. சாதாரண பிள்ளைகள் இல்லப்பா. பாரி முல்லைக்கு கொடி, முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தவன்பா. 300 ஊர்களை அள்ளி பரிசாக கொடுத்தவன்பா. மூவேந்தர்களும் அடையாத புகழின் உச்சத்தை அடைந்தவனப்பா. அவனுடைய பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள். அவன் என்ன மடையனா? மூவேந்தர்களுடைய பகையை தேடிக் கொள்வதற்கு அவன் மடையனா? முடியாது என்றான். அந்த விச்சிக்கோன் மறுத்த பிறகு, சி, இவனிடம் போய் நாம் பாடினோம், நம் புலமையை நாம் நலிவடைய செய்து விட்டோமே என்ற வருத்தத்தோடு புறப்பட்டான். தேடல். அடுத்து யோசிங்க, ஒரு பார்ப்பன புலவன், அவனுக்கான சோற்றை அவன் பெறுவதற்கு நினைக்கவில்லை, அவனுக்கான உறவு, அவனுக்கான வாழ்வு என்று கருதவில்லை. ஒரு நண்பனுடைய 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் தன் வாழ்வின் ஒரே கடமை என்று புறப்பட்டு அரண்மனையா ஏறான். இந்த விச்சிக்கோனிடம் போனா அவன் மறுத்தான். அதற்கு பிறகு இதே மாதிரி வேளிர் குலத் தலைவன், எப்படி பாரி ஒரு வேளிர் குலத் தலைவனோ அது போன்ற ஒரு வேளிர் குலத் தலைவன், ஒரு சிற்றரசன் இருங்கோவேள், அவனை போய் பார்க்கிறான். அவனிடம் போய் அவனுடைய பெருமையை எல்லாம் பேசுறான். அவனும் கடைசியில ஒன்றும் முடியாதுன்னுட்டான். அதற்கு பிறகு கபிலன் என்ன செய்வது என்று அவனுக்கு புரியல. அவன் இந்த இருங்கோவேலிடம் போய் அவனை பாடுறான். பாடும் பொழுது இந்த கபிலன் எப்படி சொல்றான் பாருங்க. இவர் யார்? இந்த 2 பிள்ளைகளை காட்டுறான் அவன். நீங்க அந்த பிள்ளைகளுடைய சோகத்தை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு செல்வச் செழிப்பில், எவ்வளவு புகழுடைய ஒரு மன்னனுக்கு மக்களாக பிறந்து எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்த அந்த பிள்ளைகள் இப்பொழுது இந்த புலவனுடைய கையை பிடித்தபடி எவனாவது நமக்கு வாழ்வு கொடுப்பானா என்று ஒவ்வொரு அரண்மனையிலும் ஒவ்வொரு அரசனுக்கு முன்னாலும் போய் நிற்கிற அவலம்.
இப்ப பெண் பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தனும் வர்றது இல்லையா, பஜ்ஜி சொச்சி சாப்பிட்றதுக்கு. அப்போ எவன் வந்தாலும் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் யோகியனா அவன் அயோக்கியனா, அப்படி ஒன்றையும் கிடையாது. இன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வராங்க, புடவையை உடுத்தின்னு வந்து நில்லு. உடனே வந்து புடவையை உடுத்தின்னு அதை நிற்க வைப்பான். இவன் வருவான், வந்ததும் முதல் வேலை பஜ்ஜியும் சொஜ்ஜியும் அதை முடிச்சிடுவான். அப்புறம் ஏற இறங்க பார்ப்பான், இது என்ன சந்தையில் மாடு பிடிக்கிறதா? அவன் பார்ப்பான், மூக்கு சரியில்லை, இது கண்ணு ஓரமாக அப்படி இருக்கு, இது காது பக்கம் ஒரு பக்கம் வளைஞ்சு கிடக்கு, சரியில்லை. இவன் மெல்ல அம்மா அவன்கிட்ட ஜாடையை காட்டுவான், அம்மா அப்பா அவன்கிட்ட மெல்ல சீண்டோம், நாங்கள் போய் கடிதம் எழுதுகிறோம் புறட்டுறோம். எத்தனை முறை தான் கடிதம் எழுதுவீங்க? எத்தனை முறை தான் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிடுவீங்க? சலிக்கிறது இல்லை. ஏன் வலிக்கிறது? ஒவ்வொரு முறையும் புடவையை கட்டிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு அணிகலன்களோடு ஒரு பொய்யான புன்முறுவலை முகத்தில் சுமந்தபடி ஒரு முற்றிலும் அறியாத ஆடவனுக்கு முன்னால் வந்து நிற்கிற பொழுது அவள் மனம் முழுவதும் வலிக்கிறது. அந்த வலியை நாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை. சாதாரண பெண்ணுக்கே வலிக்கும். வேளிர்குல தலைவன், கடையெழு வள்ளல்களில் ஒருவன், அவன் பெற்ற பெண்கள். நேற்று ஒருவன் முடியாது என்று மறுதளித்து விட்டான் விச்சிக்கோ. இன்றைக்கு இந்த இருங்கோவில் முன்னால இந்த கபிலன் வந்து 2 பேரையும் கொண்டு வந்து நிறுத்தி வேண்டான். அவன் என்ன கேட்கிறான்? இவர் யார்? என்குவையாயின் இவர் யார் என்று நீங்கள் கேட்டால், இவர்கள் யார் தெரியுமா? இவரே ஊருடன் இரவலர்க்கு அருளி தேருடன் முல்லைக்கு ஈத்த செல்லா நல்லிசை படுமணி யானை பரம்பின் கோமான் நெடுமா பாரி மகளிர். எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க. யார் இவர்கள்? ஊருடன் இரவலர்க்கு அருளி 300 ஊரையும் கொடுத்துட்டான். இரவலர்க்கு, பிச்சை கேட்டவனுக்கு. ஊருடன் இரவலர்க்கு அருளி தேருடன் முல்லைக்கு ஈந்த செல்லா நல்லிசை. இசை என்றால் புகழ், நல்லிசை நற்புகழ். எப்படிப்பட்ட புகழ்? செல்லா நல்லிசை, என்றும் தொலையாத நல்லிசை, காலம் உள்ளவரை நீடித்து நிலைத்து வாழக்கூடிய புகழ். இன்றும் பேசுறோமா இல்லையா? 2000 வருஷத்துக்கு அப்புறம் பாரிய பற்றி. அப்ப கபிலன் சொன்னது சரிதானே? செல்லா நல்லிசை படுமணி யானை பரம்பின் கோமான். குதிரை வச்சிருந்தவன் இல்லடா அவன், யானை வச்சிருந்தவன். அந்த பரம்பு மலையில் யானைகள் இருந்தன. படுமணி யானை பரம்பின் கோமான் நெடுமா பாரி மகளிர். அதுக்கப்புறம் தான் நான் அழுதுட்டேன். என்னால் பலவற்றை தாங்க முடியாது, அழுத இந்த வரியை படிக்கிற பொழுது. செல்லா நல்லிசை படுமணி யானை பரம்பின் கோமான் நெடுமா பாரி மகளிர். யானே தந்தை தோழன், இவர் என் மகளிர். அதுதான்டா நட்பு. நட்பு என்றால் என்ன என்று விளக்கம் வேணுமா? கபிலனிடம் தேடுங்க. இவர்கள் யார்? இந்த 300 ஊர்களை பரிசாக கொடுத்தானே, முல்லைக்கு தேரை கொடுத்தானே, செல்லா நல்லிசை புகழ் படைத்தானே, அந்த பாரியினுடைய மகளிர். ஆனால் நான் யார் தெரியுமா? யானே தந்தை தோழன். தோழன் தோழன். குகன் சொல்லுவான், பரதன் படையோடு வருவதாக பாவித்துக் கொண்டு பொங்கி எழுகிற பொழுது குகன் சொல்லுவான், ராமனுக்காக ஏண்டா இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுற என்று எவனாவது கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலாக குகன் சொல்வான், தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ. என்ன பார்த்து தோழன்னு சொல்லிட்டான்டா ராம. அந்த ஒரு சொல்லுக்கு நான் சாவல். அப்படி நான் இவர்களை விட்டால் நாய் குகன் என்றவர் ஏசார். நாயை விட கேவலமானவனா நான் ஆயிடுவனே. தோழன்னு சொன்னான். தோழமை சொல்றான். யானே தந்தை தோழன், இவர் என் மகளிர். இவர்கள் தாண்டா என் பெண்கள்.
என் குழந்தைகள், இந்த குழந்தைகளை ஏற்றுக்கப்பா. அவன் மறுதளிச்சான். அதற்கு பிறகு மனம் நொந்து போனான். ஒரு நாள் ஒரு சின்னஞ்சிறு ஓலை குடிசையில் இந்த 2 பெண் பிள்ளைகளையும் தங்க வைத்து அவன் இருக்கான். அப்பொழுது உப்பு வண்டி போது. குப்பை மேட்டின் மீது ஏறி நின்று அங்கவையும் சங்கவையும் செல்லுகிற உமணர் வண்டிகள், உப்பு வண்டியை ஓட்டுற உமணர்னு சொல்லும் தமிழ் சங்க இலக்கியத்தில், உப்பு வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார்கள் வரிசையாக. குப்பை மேட்டின் மீது நின்று இந்த 2 பெண் பிள்ளைகளும் 1 2 3 4 என்று அந்த வண்டிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை கபிலன் பார்த்தான். அவனால் தாங்கவே முடியல. இதற்கு முன்பு மூவேந்தரும் முற்றுகையிட்ட பொழுது பாரிக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இந்த அங்கவையும் சங்கவையும் மரத்துக்கு ஒரு யானையாக, இடம் முழுவதும் தேராக வைத்து மரித்த மூவேந்தரை பார்த்து எள்ளி நகையாடி, முற்றுகையிட்டு நின்ற யானைகளை பார்த்து 1 2 3 அப்பா எத்தனை ஆயிரம் யானைகள், இத்தனை ஆயிரம் யானைகள் இருந்தாலும் நம்மிடம் ஒன்றும் நடக்காது என்று புரியாத மனிதர்களாக இருக்கிறார்களே இந்த மூவேந்தர்கள் என்று எள்ளி நகையாடிய அந்த பெண் பிள்ளைகள் இன்று உப்பு வண்டிகளை எண்ணுகிறார்களே. பரம்பு மலையின் உச்சியிலே நின்று, வளம் கொழிக்கும் பரம்பு மலையின் உச்சியிலே நின்று யானைகளை எண்ணிய என் குழந்தைகள் இந்த குப்பை மேட்டின் மீது ஏறி நின்று குதிகால் உயர்த்தி பார்த்த நிலையில் 1 2 என்று எண்ணுகிறார்களே. இந்த கபிலனால் தாங்க முடியவில்லை. உடனே கபிலன் என்ன செய்தான்? செல்வம் தானடா டே, இன்றைக்கு நாம் பணம்னு சொல்றோம், ரூபான்னு சொல்றோம், செல்வம் தான். ஒரு மனிதனுக்கு பெருமையையும் கௌரவத்தையும் வாழ்வையும் தேடி தருவது வெறும் செல்வம் தானே. இந்த செல்வம் இல்லாத காரணத்தால் தானே என் குழந்தைகள் 2ம் இப்படி குப்பை மேட்டில் நின்று கொண்டு உப்பு வண்டிகளை பார்த்து கொண்டிருக்கின்றன. அந்த செல்வத்தை நான் தேடுகிறேன். கலைமகள் என் நாவில் இருக்கிறாள். வாழ்த்தி ஒரு பாடுவானா கபிலன் என்று பல மன்னர்கள் காத்திருக்கிறார்கள். என் பாரியை தவிர வேறு எவனையும் பாடியவன் இல்லை. நான் இனி பாடுகிறேன், பாடி செல்வம் திரட்டுகிறேன். திரட்டிய செல்வத்தில் இந்த குழந்தைகளுக்கு வேண்டிய திருமணத்தை நடத்துகிறேன் என்று முடிவெடுத்து ஒரு பிராமணர்களிடம், அந்தணர்களிடம் கொண்டு போய் அடைக்கலமாக அந்த 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு, நான் வரும் வரையில் நீங்கள் அடைக்கலமாக வைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு செல்வ கடுங்கோ வாழியாதன் என்கிற அரசனை போய் பார்க்கிறான். இந்த செல்வ கடுங்கோ வாழியாதனை போய் பார்த்து பாடுறான். வாழியாதன் நெகிழ்ந்து போனான். எப்பேற்பட்ட புலவன் கபிலன்! பாரியை தவிர ஒருத்தனையும் பாட மாட்டானே. ஒரு இடத்துல வஞ்சக புகழ்ச்சியோடு பாடுவான் கபிலன். பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் இல்லை மாரியும் உண்டு இங்கு உலகு புறப்பதுவே என்ன. எங்க பார்த்தாலும் பாரிதான் எங்களை காப்பாற்றுறார், பாரிதான் எங்களுக்கு கொடுத்தார், பாரியால் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்கிறீர்களே. அட பாவிகளே, பாரி மட்டும்தானா இருக்கிறான்? உங்களை காப்பதற்கு மாரியும் இருக்கிறதே. மழை பார்த்தா கொடுக்கிறது, நல்லவன் கெட்டவன் என்று ஆய்ந்தா கொடுக்கிறது. எவன் வந்து நின்றாலும் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே விண்ணிலிருந்து இறங்கி வந்து மண்ணில் பொழிகிறது மழை. அப்படித்தானே தந்தவன் பாரி. அந்த பாரியை மாரியோடு இணைத்து பேச வேண்டும் என்று நினைக்கிற அவன் பாரியை பழித்து பேசுவதைப் போல புகழின் உச்சிக்கு கொண்டு போனவன் கபிலன். அந்த கபிலனுடைய வாயில் ஒரு பாடல் நமக்கென்று வாய்க்காதா என்று காத்திருந்த நிலையில் அந்த வாழியாதனை போய் பார்த்தான். பார்த்து பாடினான். அவன் பாடியதில் நெஞ்சி நெகிழ்ந்து போயிட்டான் வாழியாதன். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா?
100,000 காணம் கொடுத்தான். காணம்னா பொற்காசு. 100,000, 1,00,000, 1,00,000 காசு கொடுத்தான். அதிலும் அவனுக்கு நிறைவு இல்லை. சில பேர் கொடுத்தான்னா கொடுப்பவனுக்கு நிறைவு இருக்காது, கொடுத்து கொண்டே இருப்பான். ஒருவனுக்கு கொடுப்பதில் நிறைவே இருக்காது, ஒருவனுக்கு கெடுப்பதில் நிறைவே இருக்காது, ஒருவனுக்கு எடுப்பதில் நிறைவே இருக்காது. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டே இருப்பான். அது ஊர் சொத்தா, அடுத்தவன் சொத்தா, பொது சொத்தா, எவன் சொத்து, கவலையே கிடையாது, எடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் அதுல மாறவே மாட்டான். ஒருத்தன் கெடுத்துக்கினே இருப்பான். கெடுக்கிற போது அவன் அதுக்கு எங்க கடைசியில் போய் நிற்பான்னா சொந்த மகள் வாழ்வே கெடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு யாராவது ஒருத்தரை கெடுத்தாகணும். இப்ப யாருமே கிடைக்கலையே, ஆனா கெடுத்து ஆகணுமே, கெடுக்காம பொழுது போகக்கூடாது, மகள் வாழ்வே கெடுத்துருவான். அப்புறம் ஒரு நாள் அவனை கெடுத்துப்பான். ஆக கொடுப்பவன் கொடுத்து கொண்டே இருப்பான், கெடுப்பவன் கெடுத்து கொண்டே இருப்பான், எடுப்பவன் எடுத்துக்கொண்டே இருப்பான். இங்க வாழியாதன் கொடுத்து கொண்டே இருப்பவன். 100,000 காணம் கொடுத்தான், 1,00,000 பொற்காசை கொடுத்தான், நிறைவில்லை. பாடியவன் யார்? கபிலன். யோசிக்கணும், நீங்க எப்பேற்பட்ட இடத்துல கபிலனை அன்றைய தமிழ் உலகம் வைத்திருந்தது. அந்த கபிலன் இந்த குழந்தைகளோட ஊர் ஊரா சுத்தறான். 1,00,000 பொற்காசுகளை கொடுத்து விட்டு கபிலனை என்ன பண்ணா, அழைத்து கொண்டு போய் நன்றா என்னும் குன்றேறி நின்றான். குன்றின் மீது ஏறி நின்றான். கபிலரே, கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள், உங்கள் பார்வை படுகிற எல்லை வரை இருக்கிற ஊர்கள் அனைத்தும் உங்களுக்கு தான். பார்வை படுகிற எல்லை வரை அத்தனை ஊரையும் கொடுத்தான். வாழியாதனை சென்று பார்க்கிற வரையில் ஏழை புலவன் கபிலன். 2 பெண் மக்களுக்கு வாழ்வை அமைத்துக் கொடுப்பதற்கான வழியறியாதவன் கபிலன். போனான், வாய் திறந்து பாடினான். தமிழ் எப்படி ஒருவனை வாழ வைக்கும் என்பதற்கு கபிலனை விடவா சாட்சி உங்களுக்கு வேண்டாம்? தமிழாலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்க? கபிலன் காலத்தோட முடிஞ்சது. தமிழை சொன்னா நல்லா வாழலாம். அதனால இவன் 100,000 போன பிறகு காணுமிடமெல்லாம் உள்ள ஊர் அனைத்தையும் பரிசாக பெற்றுக்கொண்டு வந்தான். இப்போ செல்வம் எல்லாம் வந்து சேர்ந்துருது. இந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். ஆனாலும் அந்த கபிலன் யோசிக்கிறான், என்ன சாதாரண, இவர் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு, 2ம் பணக்காரர் வீட்டில் பிறந்த பெண்கள். ஒரு பணக்காரனுக்கு நாம் இந்த பெண் பிள்ளைகளை கொடுப்போம், ஏன்னா நம்மிடமும் நிறைய பணம் இருக்கு. அது அல்லவே. இந்த 2 பெண் பிள்ளைகளும் பாரி மகளிர் ஆயிற்று, அரச குலத்து பெண்கள் ஆயிற்று. சாதாரண இடத்திலா கொண்டு போய் சேர்க்க முடியும்? அங்கிருந்து புறப்பட்டான். புறப்பட்டு மலையமான் திருமுடிக்காரியை போய் பார்க்கிறான். பெண்ணாற்றங்கரை பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவன் மலையமான் திருமுடிக்காரி. திருமுடிக்காரி எப்படிப்பட்டவன்னா, மூவேந்தர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். இப்ப பாரியை ஒழித்து கட்டுவதற்கு மூவேந்தரும் ஒன்றாக கூடினார்கள். ஆனால் இப்ப இந்த மூவேந்தர்களும் கூட்டணி வைத்து ஒருவரை ஒழித்து விடுவதனாலேயே இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் காலம் முழுவதும் ஒன்றாக இருப்பார்கள் என்பது உண்மையா? நடக்குமா? கூட்டணி வைத்து ஒருவனை ஒழித்த பிறகு கூட்டணிக்குள்ளேயே இருப்பவனை ஒழிப்பதுதானே கூட்டணிக்கான இலக்கணம். அதுதானே இலக்கணம். நான் அரசியல் பேசலப்பா, இலக்கியம் பேசுறேன். இந்த மூவேந்தர்களும் என்ன செய்தான்? ஒரு நாளும் ஒற்றுமையா இருக்க மாட்டான். பொது எதிரியை அழிப்பதற்கு புறப்பட்ட போது ஒன்றாயிருந்தார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் விஞ்சுவதிலே தான் எப்பொழுதும் காலத்தை கழித்ததனால சேரன் சோழனோடு மோதினால், அல்லது சோழன் பாண்டியனோடு மோதினால், பாண்டியன் சேரனோடு மோதினால், மோதுகிறவனுக்கு வெற்றி வர வேண்டும் என்றால் மலையமான் திருமுடிக்காரியின் படையின் துணை வேண்டும். அப்படி ஒரு மாவீரன் திருமுடிக்காரி. அந்த திருமுடிக்காரி
எவனோடு நிற்கிறானோ அந்த மூவேந்தர்களில் எவனை அவன் ஆதரிக்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி. மலையமான் திருமுடிக்காரி தெளிவானவன். இப்போ ஒரு முறை சேரனுக்காக இவன் ஆதரவு கொடுத்தான் என்பதற்காக காலம் முழுவதும் சேரனுக்காக மட்டும்தான் அவன் இன்னும் போராட மாட்டான். சோழன் அதை விட நான் உன்னை கணிசமா கவனிக்கிறேன்னு சொன்னா அடுத்த போர்ல சோழனை பார்ப்பான். பாண்டியன் நீ நம்ம பக்கம் வா, இதுவரையில் நீ காணாததையெல்லாம் உனக்கு கொடுக்கிறன்னா அவன் பக்கம் போவான். ஆனால் இவன் எவன் பக்கம் போய் நிற்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி. இன்று வரை நடக்குதா இல்லையா? அதனால என்ன நடந்தது? இந்த மலையமான் திருமுடிக்காரியுடைய தயவு தான் மூவேந்தர்களுக்கு தேவையே தவிர அவர்கள் தயவு இவனுக்கு தேவையில்லை. விச்சிக்கோனுக்கு தேவை அஞ்சினா, இருங்கோவேலுக்கு தேவை பயந்தான். இவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவனை தேடி கொண்டு போறான் கபிலன். இதே வேலையா சுத்தி இருக்கான் பாருங்க ஒருத்தன். நட்புக்காக தேடி தேடி ஆய்வு செய்து இவன் தான் சரியான ஆள் அவன் முன்னால போனான். அவனிடம் போய் புகழ்ந்து பாடுறான். மலையமான் திருமுடிக்காரி கபிலன் புகழ்ந்து பாடியதை கேட்ட உடனே அவனும் மகிழ்ந்து போனான். மகிழ்ந்து ஏராளமான பரிசு பொருளை கொண்டு வந்து கொடுத்தான். அப்ப கபிலன் சொல்றான், இதெல்லாம் இன்றைக்கு நாம பார்க்கணும். எவ்வளவு பெருமிதம் அவனுக்கு. அவன் அரசனை போல அவன் பார்த்து சொல்றான், ஒரு திசை ஒருவனை உள்ளி நாற்றிசை பலரும் வருவர் பரிசின் மாக்கள். அப்பனே நீ கொடுக்கிறவன்னு தெரிஞ்சா உன்னிடம் வாங்குவதற்கு நாலா பக்கங்களிலிருந்தும் ஆட்கள் வந்து கொண்டே இருப்பான். அப்படித்தான் பல புலவர்கள் பல பரிசீலர்கள் உன்னிடம் பெறுவதற்கு வருவார்கள். வரிசை அறிதலோ அரிதே, பெரிதும் ஈதல் எளிதே மாவன் தோன்றல். டேய், கொடுப்பதுல சிரமம் இல்லடா, எவனுக்கு எதை கொடுப்பது என்று பார்த்து தரமும் தகுதியும் அறிந்து கொடுப்பதுதான் சிரமம். ஏதோ வருகிற பொழுது வரிசையா ஒவ்வொருத்தனும் வரான். நீங்க பல திரைப்படங்களை பார்த்துருப்பீங்கல்ல, அவர் நிற்பாரு, ஒரு தட்டு நிறைய ஒரு பொருளில் வச்சிருப்பான், ஒவ்வொருத்தனா வருவான், இவன் எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி கொடுப்பான். அது என் வீட்டு பொருளோ, அதனால இவன் அள்ளி அள்ளி கொடுப்பான். இவன் அள்ளி அள்ளி கொடுப்பான், அவன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அப்படியா? நான் வரிசை பார்க்க தெரியாது, உனக்கு தரம் பார்க்க தெரியாது, தகுதி பார்க்க தெரியாது. உன்னை நான் இப்படி பாடி இருக்கேன், எனக்கு என்ன நீ பரிசிலை கொடுத்து அவமானப்படுத்துறேன்னா இப்பெல்லாம் சொல்ல முடியுமா? முதலமைச்சர் பார்த்தே சொல்ல முடியுமா? நம்ம ஒரு புலவன் அன்னைக்கு அரசனை பார்த்து சொல்லியிருக்கான். இன்னைக்கு நீங்க முதலமைச்சரை பார்த்து சொல்லி முதலமைச்சர் உங்க மேல கோபப்பட்டு ஏதாவது செய்தா நீங்க கோர்ட்டு கூட போலாம். ஆனா அன்னைக்கு அவர் தானே கோர்ட்டு, எல்லாமே சர்வ அதிகாரமும் கொண்டவன் தானே மன்னன். அவனிடம் போய் இப்படி துணிவாக பேசணும்னா எப்படிப்பட்ட ஒரு அஞ்சாமை வேண்டும், அந்த நேர்மை துணிவு வேண்டும், நெஞ்ச செருக்கு வேண்டும். அதனால அவன் பேசுறான், என் தரம் அறியாம என் தகுதி அறியாம நீ இந்த பரிசை கொடுக்கிற, இதை நான் வாங்க மாட்டேன். உடனே அவன் பெரிய தரம், கொடுக்கறத கொடுக்கிறேன், வாங்கன்னா வாங்கு, இல்லைன்னா போன்னு சொல்லக்கூடியவனா மன்ன இல்லை. அவன் சொன்னான், கபிலனே என்னை மன்னிக்க வேண்டும், உன் கருத்தை என்னால் அறிய முடியவில்லை, உனக்கு என்ன வேண்டும் என்று வாய்விட்டு சொல், அதை அப்படியே கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னான். அப்பத்தான் கபிலன் சொல்றான், இந்த 2 பெண் பிள்ளைகளை பார்ப்பா, வள்ளல் பாரியினுடைய மகளிர், அவனுடைய தோழன், என் பெண் பிள்ளைகளாக நினைத்து உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். உன்னுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்களே, அந்த 2 பிள்ளைகளுக்கும் இந்த 2 பெண்களையும் மனமுடித்தால் நான் மகிழ்வேன். உடனே மலையமான் திருமுடிக்காரி சொல்றான், பாரி மகளிருக்கு என்னுடைய பிள்ளைகளை கொடுக்கிற பாக்கியத்தை தருகிறாயா? பாரியின் பெருமை அறிந்தவன். நீங்க எப்பொழுதும் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு சூஃபி கதை ஒன்று உண்டு.
ஒரு வைர மோதிரத்தை இந்த சூஃபி என்ன பண்ணார், அவருடைய சீடனாண்ட கொடுத்து, நீ கடத்தெருவில் போய் இந்த மோதிரத்தை கொடுத்தா என்ன கொடுப்பான்னு கேளு, அவன் என்ன கொடுக்கறான், இதனுடைய மதிப்பு என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கின்னு வான்னார். இவன் இங்கேருந்து போனான், அந்த மளிகை கடையில் போய் நின்னான், புண்ணாக்கு கடையில் போய் நின்னான், எண்ணெய் கடையில் போய் நின்னான். ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த வைர மோதிரத்தை காட்டினான். இதை நீங்கள் இது வாங்கிக்கின்னு என்ன கொடுப்பீங்க? 1 காசு கொடுப்பேன்னா, ஒருத்தன் 5 காசு கொடுப்பேன்னா, ஒருத்தன் 10 காசு கொடுப்பேன்னா. அவன் திரும்பி வந்தான். வந்த உடனே, ஐயா ஒருத்தனாண்ட போனேன் 1 காசு கொடுப்பேன்னா. எந்த கடைக்கு போனேன்? அரிசி கடைக்கு போனேங்க. சரி. இன்னொருத்தனாண்ட போனேன் 5 காசு கொடுப்பேன்னா. எந்த கடைக்கு போனேன்? எண்ணெய் கடைக்கு போனேங்க. இன்னொருத்தனாண்ட போனேன் 10 காசு கொடுப்பேன்னா. எந்த கடைக்கு போனேன்? புண்ணாக்கு கடைக்கு போனேங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன், இந்த வைர நகைகள் தங்க நகைகள் எல்லாம் விற்கிற வீதி இருக்கு இல்லையா, அந்த வீதியில் ஒரு வைர வணிகன் கடைக்கு போய் இதை கொடுத்து என்ன கொடுப்பான்னு கேட்டுன்னு வாங்கினான். இவன் இங்கேருந்து போய் அதை காட்டினான். அதை பார்த்த உடனே அவன் சொன்னான், 1000 பொற்காசு தாராளமாக கொடுக்கலாம், கொடுப்பதாக அவர் இருந்தால் கொண்டு வா, 1000 பொற்காசு தருகிறேன்னா. இவனுக்கே வியப்பா போச்சு. ஏன்னா ₹1 ₹2 பேசப்பட்டது 1000 ரூபாய்ன்னு சொல்கிறான். வியப்பாக வந்து சொன்னான், ஐயா அந்த கடையில் போனேன் 1000 பொற்காசு கொடுக்குறான்னா. இப்போ புரியுதா உனக்கு? எதை எவனிடம் கொடுக்கணுன்றது முதல்ல தெரியணும். பொருளினுடைய தரம் பெருசில்ல, அந்த தரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவன் எவன் என்று பார்த்து தந்தால்தான் பொருளின் தரம் தானாக புரியும். அதை கொண்டு போய் புண்ணாக்கு கடையிலையும் எண்ணெய் கடையிலையும் கொடுத்தா என்ன ஆகும்? இப்ப இதுவரைக்கும் அவன் இந்த விச்சுக்கோவாண்ட போனது, இருங்கோவாண்ட போனதெல்லாம் புண்ணாக்கு கடைக்கு போனா மாதிரி, எண்ணெய் கடைக்கு போனா மாதிரி. இப்பதான் அவன் வைரத்தை வைரக்கடையில் போய் விற்பதற்கான சரியான இடத்தை கபிலன் தேர்ந்தெடுத்து அங்க போய் நின்று இருக்கான். பாரியின் பெருமை அறிந்ததனால், பாரி மகளிருக்கு என்னுடைய பிள்ளைகள் கரம் பற்றி கணவர்களாக வருவது என்றால் அதைவிட வாழ்வில் நான் கண்ட பேறு வேறு எதுவுமே இருக்காது கபிலரே என்று சொன்னான். மலையமான் திருமுடிக்காரியினுடைய 2 பிள்ளைகளுக்கும் அந்த 2 பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்து வைத்தான். கடமை முடிந்தது. எல்லாம் கவனிக்கணும். அதுக்கு பிறகு அவன் பாரிய நேரா பார்த்து பேசுற மாதிரி பேசுறான். அட பாவி, நீ நண்பனா? நீ என் நண்பனா? ஒரு உயிர் நண்பனாக நீ என்னை மதித்திருந்தால் உன்னோடல்லவா என்னை நீ அழைத்து சென்றிருக்க வேண்டும். என்னை நீ விட்டு விட்டு சென்றதன் மூலம் நீ என்னை உயிர் நண்பனாக போற்றவில்லை. நீ என் உயிர் நண்பனாக இருக்கிறாய் என்று நான் நினைத்தேனே, என் நினைவையும் நீ புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்கிறேன், இந்த 2 குழந்தைகளின் திருமண கடனை தீர்த்து வைப்பதற்காக நீ என்னை இருந்து வா என்று சொல்லி இருக்கலாம். கடன் முடித்து விட்டேன். இனி எந்த பிறவி வாய்த்தாலும் உன்னிடமிருந்து என்னையும் என்னிடமிருந்து உன்னையும் பிரிக்கக்கூடிய சக்தி என்ற ஒன்று இருக்கவே கூடாது. நமக்குள் பிரிவே கிடையாது என்றான். சொன்னவன் என்ன செய்தான்? உடனே பாரி இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? பாரி இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அடுத்த கணமே முடிவெடுத்தான். பெண்ணையாற்றன் கரையில் வடக்கிருந்தான். இந்த பெண்ணையாற்றினுடைய நடுவிலே போய் அமர்ந்து, வடக்கு இருப்பதென்றால் வடக்கு நோக்கி அமர்ந்து விடுவது. தாகம் எடுத்தாலும் தண்ணீர் குடிக்கக்கூடாது, பசி எடுத்தாலும் உணவருந்தக்கூடாது. ஒரே ஒரு சிந்தனையோடு முழுவதுமாக தன்னை ஒருமுகப்படுத்தி அந்த சிந்தனையிலேயே லயித்து அப்படியே இருந்து உயிர் துறந்து விடுவது. அதுதான் வடக்கிருத்தல். சமணர்கள் கையாண்டது.
அந்த வடக்கிருத்தல் அவன் மனதிற்குள் வருகிறது. போனா வடக்கு இருந்தான், உயிர் நீத்தான். யோசித்து பாருங்க, ஒரு புலவன் ஒரு அரசன் இருவருக்கும் இடையே இருந்த உறவு, அது வெறும் உறவாக இல்லாமல் ஒரு உன்னதமான அமரத்துவமான நட்பாக இருந்ததே. நட்பு என்ன செய்யும்? எதையும் இழக்கும். நட்பு என்ன செய்யும்? எவன் மீது அன்பு செலுத்தியதோ அந்த அன்பு செலுத்தி அவனுடைய துயரை துடைப்பதற்கு உயிரையும் கொடுக்கும். அதுதான் நட்பு. நன்றி, வணக்கம்.